இயேசு சிலுவைக்கு செல்லும் முன் அவருடைய வாழ்க்கையின் கடைசி நேரங்களில் பல மனிதர்களையும் பல சம்பவங்களையும் சந்தித்தார். அந்த பாதை வலி நிறைந்த பாதை, ஆனால் அது உலகத்திற்கு இரட்சிப்பை கொண்டு வந்த பாதை. அந்த பயணத்தில் நடந்த முக்கியமான சந்திப்புகளை இப்போது பார்க்கலாம். 1. ஜூடஸ் இஸ்காரியாட், துரோகமிடம். கார்டன் ஆஃப் கெத்செமனி. இயேசுவின் சீஷனான ஜூடஸ் ஒரு முத்தம் கொடுத்து இயேசுவை சோல்ஜர்ஸுக்கு காட்டி துரோகம் செய்தான். 2. பீட்டர், மறுத்தது இயேசுவின் அன்பான சீஷனான பீட்டர் பயம் காரணமாக 3 முறை சொன்னான், நான் அவரை அறியேன். சேவல் கூவியபோது அவன் தன் தவறை உணர்ந்து அழுதான். 3. கையாபாஸ், விசாரணை யூத ஆசாரியர்கள் இயேசுவை விசாரித்தார்கள். அவர்கள் இவர் தெய்வநிந்தனை செய்தார் என்று குற்றம் சாட்டினார்கள். 4. பாண்டியஸ் பிலேட், ரோம ஆளுநரான பைலேட் இயேசுவை விசாரித்தார். அவர் எந்த குற்றமும் காணவில்லை, ஆனால் மக்கள் அழுத்தம் காரணமாக சிலுவைக்கு அனுப்பினார். 5. ஹெரோட் ஆண்டிபஸ் பிலேட் இயேசுவை ஹெரோட் கிட்ட அனுப்பினார். ஹெரோட் இயேசுவை கேலி செய்து மீண்டும் பிலேட் கிட்ட அனுப்பினார். 6. பாராபஸ், மக்கள் முன் ஒரு தேர்வு வைக்கப்பட்டது, பாராபஸ் அல்லது இயேசு. மக்கள் பாராபஸை தேர்ந்தெடுத்தார்கள். இயேசு சிலுவைக்கு அனுப்பப்பட்டார். 7. ரோமன் சோல்ஜர்ஸ். ரோமன் சோல்ஜர்ஸ் இயேசுவை அடித்தார்கள். அவருக்கு முட்களால் கிரீடம் போட்டார்கள். அவரை கேலி செய்து சொன்னார்கள், யூதர்களின் ராஜா. 8. சைமன் ஆஃப் சைரன். இயேசு சிலுவையை சுமந்து சென்றார். அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். அப்போது சைமன் ஆஃப் சைரன் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்பட்டார். 9. ஜெருசலம் பெண்கள். சில பெண்கள் இயேசுவை பார்த்து அழுதார்கள். அப்போது இயேசு அவர்களிடம் எதிர்காலத்தை பற்றி பேசினார். 10 கிரைமினல்ஸ். இயேசுவுடன் 2 குற்றவாளிகளும் சிலுவையில் இருந்தார்கள். ஒருவன் கேலி செய்தான், மற்றொருவன் மனந்திரும்பினான். அப்போது இயேசு சொன்னார், இன்று நீ என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாய். 11. மேரி மதர் ஆஃப் ஜீசஸ் மற்றும் ஜான் தி அப்பாசல். சிலுவையின் கீழ் இயேசுவின் தாயான மேரி நின்றிருந்தார். அவருடன் ஜான் இருந்தார். அப்போது இயேசு சொன்னார், இதோ உன் தாய். இறுதியிடம் கோல்கோதா. அந்த சிலுவையில் இயேசு கடைசியாக சொன்னார், எல்லாம் முடிந்தது. பின்னர் அவர் தம் ஆவியை ஒப்படைத்தார். ஆனால் அந்த சிலுவை ஒரு முடிவு அல்ல, அது உலகத்திற்கு இரட்சிப்பின் ஆரம்பம்.